ஷெட்யூல் 9 ஓகேங்களா. ஷெட்யூல் 9 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் ஆச்சு 1951 ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே இந்த ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 9 ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஷெட்யூல் 9 ஸ்பெசிஃபிக்கலாக எதுக்காக அப்படின்னா, சில ஆக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வைக்கணும், அவுட் சைட் ஜுடிஷியல் ரிவ்யூ வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷெட்யூலே கொண்டு வந்தாங்க. தட் இஸ், ஏதாவது ஒரு ஆக்டை நம்ம பாஸ் பண்ணால் அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13. ஸோ இப்போ சப்போஸ் அந்த ஆக்டை வந்து நான் ஷெட்யூல் 9 வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டில் நான் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான். ஏப்ரல் 24, 1973 வரைக்கும் வந்த ஆக்ட்ஸ் மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படுத்த முடியாது. பட் சப்சிக்வெண்ட்டாக ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறமேட்டு வந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா. பட் இந்த ஷெட்யூல் 9 வச்சா ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஏதாவது ரொம்ப முக்கியமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வேஷனே பார்த்தீங்கன்னா 69% இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 50%க்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போ நம்ம ஆக்ட்ஸ் அதுக்குள்ளே போய் வைக்கிறது மூலமாக ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது கிடைக்கும். ஓகேங்களா.